நானும் அழைக்கப்பட்டேன். எல்லாரும் பாடத்திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் எங்கேயும் கொண்டு வந்திருக்கிறேன். நானும் ஒரு பாடத்திட்டம் தயாரித்து கொடுத்தேன். பொதுவான ஒரு விஷயம், பொதுவான விஷயம், எல்லாருக்கும் பொருத்தமான விஷயம். அதுல அன்பு, இறைவன், சகோதரத்துவம், இதெல்லாம் பொதுவான விஷயம் தான். எல்லா மதத்துக்கும் பொதுவான விஷயம் தான். ஒழுக்கம், சமத்துவம் என்று எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடையும் ஸ்பெஷாலிட்டி காட்டாத ஒரு பாடத்திட்டம். அதில் இறைவனை பற்றி நான் எழுதுற 2 பக்கம். இறைவன் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, அன்பை பற்றி என்ன சொல்கிறது, சகோதரத்தை பற்றி என்ன சொல்கிறது, சமத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று பொதுவான விஷயங்கள். அது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம், மாற்று சகோதரர்கள் எல்லாம், அண்டை சமுதாய சகோதரர்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் வழிவிட்டு போகிறார்களே, இவளை காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்று இன்று ஏங்கி தவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளை நன்றாக இறை உணர்வூட்டி வளர்க்க வேண்டும். அதற்குள்ள சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நமக்கு பதுவா செய்கிற குழந்தைகளா ஆகிறது அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்மை சபிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த தகவல் குழந்தை வளர்ப்பு நான் சொல்லல, இளைஞர்கள் பராமரிப்பதும் சொல்லுங்க. இந்த தகவல் நாளைக்கு தினமும் இன்ஷா அல்லாஹ் தொடர். ஏனென்றால் இது நீண்ட நெடிய ஒரு தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் முன்கூட்டியே வந்து இந்த அடுத்த தலைப்பையும் செவிதாழ்த்தி கேட்குமாறு உங்கள் அனைவர்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.